ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை மே 30ஆம் தேதி பௌர்ணமி. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நாள் அப்படின்றது பௌர்ணமி மட்டும் இல்லைங்க. வாழ்க்கையில யாருமே தவற விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த பிறப்பு, அதாவது அவதாரம் தரிச்சுதான் சொல்லக்கூடிய இந்த வைகாசி விசாக நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை கட்டாயமா செஞ்சு பாருங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது அமையும். அதனால பெருசா குழம்பிக்காம, பெருசா உங்களுடைய மனசுல போட்டு ஏமாத்திக்காம, நாளைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை ரொம்பவே சக்தி வாய்ந்த விசேஷமான நாளாக இருக்கக்கூடிய இந்த மிகவும் முக்கியமான நாட்கள்ல நீங்க இதை மட்டும் செஞ்சாலே போதுங்க. இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா சொல்றேன், இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு முடிக்கிறச்ச உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாத்தையுமே இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ, அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில சரி செஞ்சு கொடுக்குங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்குது. அதனால கட்டாயமா இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கு நீங்க ஒரு 3 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறை சொல்றீங்க அப்படின்னா கட்டாயமா இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, தடைகளும் கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இதை சொல்லும் போது நீங்க குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதனால எந்த ஒரு அவசியமும் இல்லாத ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருப்பதால நீங்க கட்டாயமா இதை 3 முறை சொல்லுங்க போதும். உங்க வாழ்க்கை இது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு வாழ்க்கையில இவ்வளவு நாள் பட்ட நீங்க துன்பங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட மந்திரத்தை சொல்லணும், அதுவும் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்துல இந்த மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க. இந்த பௌர்ணமி தினத்துல நீங்க ஒரு மந்திரத்தை சொல்றீங்கன்னா அது எந்த அளவுக்கு பயன் பெறும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறது கட்டாயமான ஒரு விஷயம். மந்திர சொற்கள்ல இங்க சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க, சும்மா ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக சொல்லிடுவாங்க. அப்படி நீங்க செய்யாம இந்த ஒரு மந்திர சொல்ல மாத்தி ஒரு முழு நம்பிக்கையோட அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு சொல்லுங்க. முக்கியமா உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கலாம், இல்ல குலதெய்வமா இருக்கலாம், யாராக இருக்கணும் சரி, அவர்கள் மேல நம்பிக்கை போட்டு சொல்லுங்க. நிறைய பேத்துக்கு இன்னொரு கேள்வி வரும், சாமி நாளைக்கு காலையில சொல்றீங்க, நாளைக்கு காலையிலேயே சொல்லிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தாங்க. நாளைக்கு காலையில இருந்து நாள் நின்று, அதாவது மே 31 மத்தியானம் 12:15 வரைக்கும் நேரம் இருக்குதுங்க. எப்போ வேணாலும் இதை சொல்லலாங்க. அந்த டே முழுக்கவும் நீங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நாளைய தினம் காலையில வைகாசி விசாகம் இருக்கு, அதனால காலையில சொன்னாலும் தப்பு கிடையாது. அதன் பிறகு பௌர்ணமி மத்தியானத்துக்கு மேல ஆரம்பிக்குது, அந்த நேரத்துல நீங்க சொன்னாலும் தப்பு கிடையாதுங்க. அதனால எப்போ உங்களால இதை நேரத்துக்கு சரியா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களோ, முழு மனசோட எந்த ஒரு பதட்டமும் கவலைகளும் இல்லாம அந்த கடவுள் மேல பாரத்தை வச்சுட்டு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நேரத்துல இதை சரியா சொல்லி முடிங்க. கட்டாயமா இது உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்று நாளாகும், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமையுங்க. அதனால பெருசா எதையும் யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இல்லாம அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு முழுவதுமான நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு வாக்கிய மந்திரத்தை 3 முறை சொன்னாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய பணப்பிரச்சனையை நீக்கும். நீங்க எதை தொட்டாலும் வெற்றி பெற வைக்கோங்க. முக்கியமா இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை, சரிங்களா? சரி, இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றதை இப்போ நான் சொல்றேன். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நாளைய தினம் மே 30 பௌர்ணமி ப்ளஸ் வைகாசி விசாகம். இதை இந்த மந்திர சொல்ல காலையிலிருந்து இரவுக்குள்ள சொல்லலாம். யார் சொல்லலாம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராரும் இருந்தாலும் சரி, அவர்களை தாராளமாக இப்படிப்பட்ட மந்திர சொல்ல சொல்லுங்க. ஏன்னா இது அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதை சொல்வதற்கு முன்பு நீங்கள் குளிக்கணும், சுத்தபத்தம் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன நேரத்தை நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எப்போ முடியுமோ அப்போ சொல்லுங்க, போதுமானது. நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், நாளைக்கு நீங்க இதை தெளிவாக எழுதி வச்சு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கட்டாயமா மறந்துடுவீங்க, இல்லைன்னா மறுபடியும் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வீடுகளில் நீங்க நாளைக்கு காலையிலிருந்து இரவுக்குள்ள சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நாளின்னு கூட நீங்க சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை 31ஆம் தேதி சரியா அந்த காலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க.
அதாவது மே 31 காலை சரியாக நீங்கள் ஒரு 5:30 மணி வாக்கில் இந்த ஒரு மந்திர சொல்ல உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு இல்லை கண்களை மூடி தெய்வத்தை நினைச்சு நீங்க சொன்னா மிகப்பெரிய பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சா அந்த நேரத்தில் சொல்லி பாருங்க. கட்டாயமா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியாக, ஒரு மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பாக இருப்பதனால நீங்க இந்த ஒரு நேரத்துல சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். சரிங்களா? ஆனா எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ சரியா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, மந்திர சொற்கள் சொல்லும் போது இங்க சில பேர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க? எப்படியோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இருக்காதுங்க. சம்மணங்கால் போட்டுட்டு உங்களுடைய படுக்கையில நீங்க எந்திரிச்ச உடனேட்டு சம்மணங்கால் போட்டுட்டு இதை நீங்க சொன்னாலே போதுங்க. கட்டாயமா மிகப்பெரிய பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் இதுதான். ஓம் க்ளீ அங் உங். ஓம் க்ளீ அங் உங். ஓம் க்ளீ அங் உங். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான மந்திர சொல் தான். ஒரு 4 வார்த்தை கொண்ட மந்திர சொல்னு வச்சுக்கோங்களேன். ஓம், அப்புறம் க்ளீ, அங், உங். இவ்வளவுதாங்க. இதை மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானதுங்க. நாளைக்கு இதை நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல பிரச்சனை இல்லைங்க. நாளை நின்று உங்களுக்கான நாளாக இருக்குதுங்க. அன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்ல தவற விடாதீங்க. இதை மட்டும் கட்டாயமா சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. முழுவதுமான நம்பிக்கையுடனும் முழு மனசுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க 3 முறை சொன்னாலே போதுங்க. இது உங்க வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்க பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள்னு அனைத்தையுமே தீர்த்து ஒரு மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத மாற்றத்துக்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள்னு அனைவரையுமே இதை சொல்லுங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்குமான ஒரு தீர்வு இதுல இருந்து கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு மாற்றம், எதிர்பார்த்ததை விட சந்தோஷங்களும் நிறைஞ்சு இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொன்னாலே போதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்தது போல் ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஏற்ற நாளாக இது இருக்க போகுது. அதனால் பெருசா இதை பற்றியும் யோசிச்சு கவலைப்பட்டு குழப்பிக்காம இதை மறக்காம செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க மாறுதலையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாங்க. முழு மனதோடு நம்பிக்கையோடும் இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லி பாருங்க. இதை நீங்க மனசார வேண்டிட்டோ இல்லை சும்மா ஏதோ சொன்னாலே போதுங்க. நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நினைச்சதை விட நன்மைகள் நடப்பதற்கும், நினைச்சதை போல் ஒரு மாற்றங்கள் இருப்பதற்கும், நன்மைகள் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கட்டும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். இனி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புறீங்கன்றதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.